அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஃப்ரூட்ஸ் இருக்கும். இந்த ஃப்ரூட் இல்லாமல் இருக்காது. வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு சில்லுன்னு ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதாகவும் இருக்கிற இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட அரை கப் பால் சேர்த்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க பால் கரெக்டாக இருக்கும். ஆனால் மாவு உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. மீடியம் சைஸில் ஒரு முலாம்பழம் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய பழமாக இருந்தால் நீங்கள் பாதி பழத்தை கூட சேர்த்துக்குங்க. அதை 2ஆக கட் பண்ணி அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு அந்த பழத்தை மட்டும் தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போது எடுத்து வச்சுருக்க பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. தண்ணி பால் எதுவும் சேர்த்துடக்கூடாது. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதையும் ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்குங்க. நான் 250 ml கப்பில் 2 கப் பால் சேர்த்துருக்கேன். நான் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட எடுத்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பால் நல்லா பொங்கி வர வரைக்கும் சூடு பண்ணிடுங்க. பால் பொங்கி வரும்போது ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. பால் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த பாலாடையெல்லாம் எடுத்து அந்த பால்லேயே சேர்த்து விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல பால் கஸ்டர்ட் பவுடர், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாலோடு சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும், இல்லைனா கட்டி விழுந்துடும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு 2-3 நிமிஷத்துலேயே பால் திக்காக ஆரம்பிச்சிரும். ஓரங்களில் இருக்க பாலாடையை அந்த பாலோடையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுதான் நமக்கு அந்த க்ரீமியான டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது நல்லா இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு இதை விட கம்மியாக வேணும்னா கூட நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 2-3 நிமிஷத்துலேயே இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். அந்த டைமில் அரைச்சி வச்சுருக்கிற பழத்தை இதோடு சேர்த்துருங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு திக்காகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதித்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தாலே போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் டெசர்ட் மாதிரி கூட சாப்பிட்லாம். இல்லைனா ஃப்ரீசரில் 6 மணி நேரம் வச்சு ஐஸ்கிரீமாகவும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்க போகிறேன். அது மேலே ஃப்ரீஸ் ஆகிருக்கும், நடுவில் ஃப்ரீஸ் ஆகாது. அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கூட நீங்களும் வச்சு எடுத்துக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். உங்கள் கிட்டே என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நான் பாதாம் பிஸ்தா சேர்த்துக்க போகிறேன். உங்கள் கிட்டே நட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, இது ப்ளெயினாக சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட நம்ம பழங்களை கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம சேர்த்தியாச்சு. இப்போது கவர் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் நான் வச்சுக்க போகிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வைக்கலாம், இல்லைனா ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி சில்லுன்னு செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைகளில் போய் ஐஸ்கிரீம் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டில் செய்யும்போது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ம தைரியமாக கொடுக்கலாம். இதில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளோட அளவையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நான் செஞ்சுருக்கிற அதே அளவோடு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.